வணக்கம் சிங்க பெண்களே, இந்த வீடியோல நாம ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மாதவிடாய் தாமதமாகிறதுக்கு முன்னாடியே தோன்றக்கூடிய கர்ப்ப அறிகுறிகள் என்னலாம் பார்த்தலாம். உங்களுக்கு மாதவிடாய் ரெகுலரா இருக்கிற பட்சத்துல ஒரு முறை மாதவிடாய் தவறுனா அதையே நீங்க கருத்தரிக்கிறதுக்கான முதல் அறிகுறியா நினைச்சுக்கலாம். கர்ப்பத்தோட முதல் சில வாரங்கள்ல மாதவிடாய் ஏற்பட்ட மாதிரி சில லேசான ரத்தப்போக்கு ஏற்படலாம். இது கரு உற்பத்தியும் போது ஏற்படுற ரத்தப்போக்கு, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு கருப்பமும் தனித்துவமானது அப்படின்றது நாம அறிந்த ஒன்றுதான். அதனால எல்லாருமே இந்த அறிகுறிகளை அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு சில பெண்கள் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடியே கர்ப்பமாக உணர ஆரம்பிப்பீங்க. மாதவிடாய் தள்ளி போறது மட்டுமே கர்ப்பத்துக்கான அறிகுறி கிடையாது. சில பெண்கள் மாதவிடாய் தள்ளி போறதுக்கு முன்னாடியே கருத்தரித்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கருத்தரிக்கிறதுக்கு சில பெண்கள் ஆர்வமாக முயற்சி பண்றதுனால அது பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமாங்க, மாதவிடாய் தள்ளி போறதுக்கு முன்னாடியே கர்ப்பத்திற்கு முந்தைய அறிகுறிகளை உணர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலுமே ஒரு பெண்ணோட உடல் கர்ப்பமாறதுக்கு தயாராகுது. ஒவ்வொரு முறை மாதவிடாய் ஏற்படும் போது அதோட 2வது பகுதியில் உண்டாகிற சில மாற்றங்கள் கர்ப்பத்துக்கான அறிகுறிகளை பிரதிபலிக்கும். ஹார்மோன் மாற்றங்கள் காரணமா கூட இது மாதிரி ஏற்படலாம். இது சில பெண்களுக்கு ஒரு தொடர்ச்சியான நிகழ்வா இருக்கலாம். அதனால மாதவிடாய் தவறதுக்கு முன்னாடி கர்ப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்திரலாம். மாதவிடாய் தள்ளி போறதுக்கு முன்னாடி கருத்தரித்திருக்கிறதுக்கான அறிகுறிகள்னு பார்க்கும்போது மார்பக மாற்றம். உங்க உடல்ல ஏற்படுற ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் உங்க மார்பகங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்துது. இதோட விளைவா பல பெண்கள் மாதவிடாய்க்கு முன்பாக மார்பக அசௌகரியம் அல்லது மார்பகம் கனமா இருக்கிறது மாதிரி உணர வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியான கர்ப்பம் ஏற்படுச்சுன்னா இந்த மாற்றங்கள் துரிதப்படுத்தப்படுது. உங்க உடல்ல ஏற்படுற ஆரம்ப கால ஹார்மோன் மாற்றங்கள் காரணமா கர்ப்பத்தின் முதல் சில வாரங்கள்ல உங்க மார்பகங்கள்ல கூச்ச உணர்வு இல்லனா அசௌகரியம் கூட ஏற்படக்கூடும். அடுத்ததா குமட்டல் இல்லனா வாந்தி ஏற்படும். காலை நேர சோர்வு அப்படின்றது கர்ப்பத்துடைய அடிப்படை அறிகுறிகள்ல ஒண்ணு. வாந்தியோட இல்லனா அது இல்லாம குமட்டல் மட்டும் இருக்கும். இது பொதுவா கர்ப்பம் ஏற்பட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறமா தொடங்குது. இருந்தாலும் மாதவிடாய் ஏற்படுறதுக்கு முன்னாடி பெண்கள் இந்த அறிகுறியை உணர வாய்ப்பு இருக்குன்னு சில மருத்துவர்கள் சொல்றாங்க. கரு உட்பதித்தலின் போது ஏற்படுற ரத்தப்போக்கு. பெண்களுக்கு மாதவிடாய் முழுக்க ரத்தம் வெளியாவது பொதுவானது. இருந்தாலும் இது ஆரம்ப கால கர்ப்ப அறிகுறியா இருக்கலாம். சிலருக்கு இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ரத்தம் வெளியாச்சுன்னா மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப கால அறிகுறிகளை, கர்ப்ப அறிகுறிகளை உணர்றவங்க மறுபுறம் கர்ப்பம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பசியின்மை ஏற்படுறது. கர்ப்பத்தோட முதல் சில வாரங்கள்ல பெரும்பாலான பெண்களுக்கு குறிப்பிட்ட உணவுகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மீது வெறுப்பு ஏற்படக்கூடும். நீங்க முன்னாடி விரும்பி சாப்பிட்ட உணவு மேல கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில சமயங்கள்ல அதிகப்படியான உமிழ்நீர் கூட உண்டாகும். ஹார்மோன்கள் ஏற்படுற மாற்றங்கள் உங்க சுவை உணர்வுகளை பாதிக்கலாம். அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். நீங்க கருத்தரிச்சிருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி கழிவறையை பயன்படுத்த வேண்டியிருக்கலாம். கர்ப்ப காலத்துல உங்களுக்கு ரத்த அளவு அதிகரிக்கிறதுனால உங்க சிறுநீரகங்கள் கூடுதல் நேரம் வேலை செய்யும். இது கர்ப்ப காலம் முழுக்க அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துது. அடுத்துதான் சோர்வு. மாதவிடாய் ஏற்படுறதுக்கு முன்னாடியே சோர்வு அப்படின்றது கர்ப்பகால ஆரம்ப அறிகுறிகள்ல ஒண்ணு. இயற்கை உங்களை மெதுவா செயல்பட தூண்டுது அப்படின்னும் இதை நாம புரிஞ்சுக்கலாம். புரோஜெஸ்டரான் ஹார்மோன் அளவு அதிகரிக்கிறதுனால உங்க உடல்ல ஏற்படுற இந்த திடீர் மாற்றங்கள் உங்க உடலை சோர்வடைய செய்யுது. அடுத்ததா பிரசவத்துக்கு அப்புறம் முதல் சில வாரங்கள்ல பெண்களுக்கு நெஞ்செரிச்சல் இல்லைன்னா குடல் இயக்கத்துல சிரமம் ஏற்படும். அதிகரிச்சுட்டு வரக்கூடிய ஹார்மோன் அளவுகள் உங்க செரிமான அமைப்பை மெதுவாக்குது. இதன் விளைவா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க சந்திக்க உள்ள தவறிய மாதவிடாய்க்கு முந்தைய கர்ப்ப அறிகுறிகளா இது. மாதவிடாய் சுழற்சியோட வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு கர்ப்ப அறிகுறிகள் ஏற்படுது. மாதவிடாய் தள்ளி போறதுக்கு முன்னாடி அசாதாரண கர்ப்ப அறிகுறிகள் சில இருக்கலாம். இருந்தாலும் இந்த அறிகுறிகள்லாம் ஒவ்வொரு பெண்ணுக்கு பெண் மாறுபடலாம். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான உடல் இல்ல இல்லையா? சோ அதனால அந்த பெண்ணுக்கு பெண் மாறுபடலாம் அந்த அறிகுறிகள்லாம். அதனால இது வந்துட்டு மெயினா ஆரம்ப அறிகுறிகளா நீங்க நினைக்க வேணாம். மெயினான ஒரு விஷயம் அந்த நாள் தள்ளி போகும் பாத்தீங்களா? சோ அந்த இதுதான் வந்து முக்கியமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால கருத்தரிப்பு நிகழ்ந்து இருக்கா அப்படின்றதுக்கான பரிசோதனையை எப்ப எடுக்கணும்னு பாத்துடலாம். பரிசோதனைக்கு சிறந்த நேரத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். முட்டை வெளியீடு பொதுவா 28 நாள் சுழற்சியில 15வது நாள் நிகழ்வுங்க. ஒரு முட்டை ஃபலோபியன் குழாயில கருவுற்று அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ள போகுது. சாதாரண கர்ப்பம் அப்படின்னா கர்ப்பப்பை சுவர்ல போய் கருமுட்டை தங்கிக்கும். கருவுற்ற முட்டை கர்ப்பப்பையில தங்கிய உடனேயே ஒரு பெண்ணோட உடல்ல நஞ்சு கொடி, அதாவது வளரக்கூடிய குழந்தைக்கு உணவளிக்கிற திசுன்னு சொல்லுவாங்க, அந்த நஞ்சு கொடி உள்ள செல்கள்ல இருந்து HCG அப்படின்ற அந்த ஹார்மோனை வெளியிட தொடங்கும். முட்டை வெளியிடப்பட்ட 8 நாட்களுக்கு அப்புறமா ஆரம்ப கால கர்ப்பத்திலிருந்து HCG அளவு கண்டறியப்படலாம். இதன் மூலமா ஒரு பெண் தன்னுடைய மாதவிடாய் தொடங்குறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடி கர்ப்பத்துக்கான சாதகங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு குறிக்குது. கருத்தரிப்பு சோதனை எப்போ எடுக்கணும் அப்படின்னா அதுல கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து சிரமம் ஏற்படும். என்னன்னா மாதவிடாய் சுழற்சியின் முதல் பாதி 2வது பாதியை விட கணிக்க முடியாதா இருக்கிறதா. மாதவிடாய் ஏற்படுற நாள் மற்றும் முட்டை வெளியீட்டோட முதல் நாளுக்கு இடையிலான இடைவெளி மாதந்தோறும் மாறும். அந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த கருமுட்டை வெளியீட்டோட பக்கத்துல உள்ள பாலியல் செயல்பாடு வெளியான முட்டையோட விந்தணுக்கள் சேர்ந்து
தரிப்பதற்கான அந்த வாய்ப்பை அதிகரிக்குது. கருவுற்ற முட்டை கர்ப்பப்பையில தங்குறதுக்கு எடுக்கக்கூடிய நேரமும் மாறுபடுது. கருமுட்டை கர்ப்பப்பையில பதியக்கூடிய வரைக்கும் HCG உருவாக்கப்படாதுங்க. அது நல்லா பதியணும். அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்தாதான் அந்த HCG ஹார்மோன் வந்து இந்த நாள் தள்ளி போகும் சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுக்கு இந்த டேட் இப்போ வந்துட்டு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, ஆகஸ்ட் 21 என்னோட வந்து லாஸ்ட் பீரியட் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 21 இருந்து ஒரு 5 days கழிச்சு நீங்க HCG டெஸ்ட் வந்து எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து காண்பிச்சிடும். சில பெண்களுக்கு கர்ப்பமா இருந்தாலும் கூட அந்த HCG டெஸ்ட்ல வந்துட்டு துல்லியமா வந்து தெரியாது. சோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. சோ நீங்க 5 days தள்ளி போனாலே நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்க வேணாம். ஏன்னா ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது குழந்தைக்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒண்ணு. சோ அதனால நீங்க கர்ப்பமா இருக்கிறது உங்களுக்கு சிம்டம்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உடனே மருத்துவரை போய் பாருங்க. மிக துல்லியமான முடிவுகளை பெறதுக்காக மாதவிடாய் தொடர்பு சோ நீங்க ப்ரீவியஸா பார்க்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம வெயிட் பண்ணி கிடைக்கும் போது அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. சோ அதனால பதட்டப்படாதீங்க, ரொம்ப வந்து ரிலாக்ஸா இருந்துக்கோங்க, பதட்டப்படாம இருங்க. நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா. சோ மிக துல்லியமான முடிவுகளை பெறதுக்காக மாதவிடாய் தொடங்கும் அப்படின்னு இந்த டேட்ல வந்து எனக்கு மாதவிடாய் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா. சோ அந்த எதிர்பார்க்கிற நாளையில என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமான முடிவுகளை பெறதுக்கு என்ன பண்ணணும்னா மாதவிடாய் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த நாள்ல இருந்து ஒரு 5 days கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது துல்லியமான ஒரு முடிவை வந்து நல்லாவே வந்து பெற முடியும். இது முட்டை வெளியீட்டுல கருத்தரித்தல் மற்றும் கருமுட்டை பதிகிற அந்த நேரம் இது எல்லாத்துலயுமே நெகிழ்வுத்தன்மையை வழங்குது. காலையில பரிசோதனை பண்றது மூலமா நீங்க எப்பவுமே வந்து டெஸ்ட் பண்றது ஏர்லி மார்னிங் வரக்கூடிய அந்த யூரின்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மார்னிங் டெஸ்ட் பண்ணும்போது அது நல்ல செறிவூட்டப்பட்ட சிறுநீர் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல HCG அந்த ஹார்மோனோட அளவு அதிகமா இருக்கும். இது மூலமா மாதவிடாய் தள்ளி போறதுக்கு முன்னாடி கர்ப்பத்தோட ஆரம்ப அறிகுறிகளை நம்ம இந்த சோதனை மூலமா கண்டறிஞ்சிட்டு உடனே நீங்க மருத்துவரை போய் பாக்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாளாய் நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ற அந்த தாட் வந்து வேணாம். உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா நம்ம பேபி ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம கன்சீவ் ஆன அந்த டேட்ல இருந்து அவங்க நல்லா வளரணும், ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால பிளீஸ் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி இல்ல பிரைவேட் போனாலும் சரி நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா. ஓகே சிங்க பெண்களே, எந்த மாதிரியான பிரெக்னன்சி ரிலேட்டட் அண்ட் சைல்ட் கேர் டிப்ஸ்க்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்ப உங்களை அடுத்து ஒரு அருமையான வீடியோவோட சீக்கிரத்திலே சந்திக்கிறேன். Until then, thank you so much. Take care.